ஆமி அண்ணியோட எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஸோ இன்றைக்கி மேரிட் டு மாமா எதில் ஸ்டாப் பண்ணுமோ அதில் வந்து கன்டினியூ பண்ணிக்கலாம். எதில் ஸ்டாப் பண்ணியிருப்பேன்னா, ஸோ நீங்கள் சங்குக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்திருப்பீங்க அண்ட் டே ஃபுல்லாக அப்படி இப்படின்னு ரொம்ப ஜாலியாக இருந்திருப்பீங்க. பட் ஃபுல்லாலாம் எதுவும் நடந்திருக்காது. இப்படியே தான் நீங்கள் ஹாப்பியாக இருக்க மோமெண்ட். இப்போ மார்னிங் ஆஸ் யூஷுவல் நீங்கள் காலேஜ் கிளம்பிட்டுருக்கீங்க. ஜங்க் தான் உங்களை ட்ராப் பண்ணுறான். மாமா பாய், மாமா சீக்கிரமாக வந்துடு மாமா. என்னடி என்ன எல்கேஜ் குழந்தையா இல்லை பேபி கிளாஸை விட்டு போகிறேன்னா அம்மா சீக்கிரம் வந்து கூப்பிட்டு போன்னு சொல்லிட்டுருக்க. காலேஜ் தானே பாரு, முட்டு போ. சும்மா கடுப்பேத்திட்டு சரி. ஐயோ காலையில் வேறு மூஞ்சி கட்டிட்டேனே, மூஞ்சி ஊற்றி வச்சுட்டு போகிறாளே. ஏய் போனாட்டி ஏவா வேணாம் போ பாடி. என்ன சரி விடு, மாமா தெரியாமல் கோவப்பட்டேன். பின்ன என்ன, காலேஜ் தானே படிக்கிற? சரி சாரி மாமா, நான் போகிறேன். எப்படி மூணு தூக்கி வச்சுட்டு போகாதடி, எனக்கு ஆஃபீஸ் டோர் மாதிரியாகவே இருக்கும். இங்கேவா சரி தான் சொல்லு, அப்போ தான் போவேன். இன்னைக்கு ஈவினிங் வெளியே கூப்பிட்டு போறியா? வெளியே சாப்பிட்லாமா? மயிறு அதான் சொல்ல நீ என்னம்மாம்மா இப்போ நான் திட்டிகிட்டே இருக்க? நீ ஏன்டி லிப்ஸ் அப்படி வைக்கிற? கடிச்சு இழுத்துட்டா? இழுத்துக்கோ அட்டி பாவி. எனக்கு ஃபுல்லாக இதில் தான் இருக்குது, பார்த்துக்கிறேன். எல்லாம் மைண்டு ஃபுல்லாக எங்கேயா இருந்தா என்னத்த பண்ணுறது? மாமா வெளியே கூப்பிட்டு போறியா சாப்பிட? சும்மா வெளியே சாப்பிட்டே இருக்கோண்டி, வேணாம் வீட்டிலே சாப்பிட்லாம். சரி சரி வெளியே கூப்பிட்டு போகிறேன். ஐ லவ் யூ மாமா. எதுக்கு வெளியே கூப்பிட்டு போய் சாப்பிட வைக்க போகிறேன்? அதுக்கா? எனக்கு நார்மலாகவே உன்னை ரொம்ப பிடிக்கும் மாமா. நம்பிட்டேன் போ. மாமா இதுக்கு மேலே இருந்தால் நீ எதாவது கேட்டே இருப்ப. போ, உனக்கும் டைம் ஆயிடுச்சு, எனக்கு டைம் ஆயிடுச்சு. மாமா லவ் யூ. லவ் யூ டூ பொண்டாட்டி அப்படி சொல்லிட்டு சுக்கங்க வந்து போயிருப்பான். ஸோ நீங்களும் கிளாஸ் ரூம் உட்காந்துட்டே இருப்பீங்க. இப்போ கரெக்டாக உங்கள் ஃப்ரெண்டோட மம்மி டாடி வராங்க. அவங்கள பார்த்துனே அங்கிள் என்ன அதுவாம்மா ஒரு 2-3 நாள் காலேஜ் வரலான்னு உனக்கே தெரியும், சரியாக தான் செக்கப் பண்ணிடலான்னு கூப்பிட்டு போனால் கம்ப்ளீட்டாக ரெஸ்ட் எடுக்க சொல்லியிருக்காங்க. ஒரு 3 months அவள் வரமாட்டா காலேஜ்க்கு, அதனால தான் சரி சொல்லிட்டு பெர்மிஷன் கேட்டு போகலான்னு வந்தோம். அப்படியா அங்கிள், இப்போ எப்படி இருக்கா? நான் வேணால் ஈவினிங்காக உனக்கு கால் பண்ணி பேசுகிறேன்னு சொன்னாமா. சரி பார்த்துக்கோங்க அங்கிள், பார்த்துக்கோங்க ஆண்டி, நான் போகிறேன் அப்படி சொல்லிட்டு நீங்கள் கிளாஸ் ரூம்குள்ளே போய் உட்காந்துருப்பீங்க. அப்போ கரெக்டாக உங்கள் கிளாஸில் இருக்கிற 2 பொண்ணுங்க தான் அவங்க பக்கத்தில் உட்காடுறாங்க. நீங்கள் என்ன வேணும்? அசைன்மெண்ட் பார்க்கணுமா? இதோ இருங்க. அது இல்லை வயன், சும்மா உங்க கூட ஹாப்பியாக ஜாலியாக இருக்கணும்னு தான் வந்தோம். எடுத்தோடனே அசைன்மெண்ட்டு நோட்ஸு அதே தான் காட்டிகிட்டு இருப்பியா? டீனா கூட சேர்ந்து நீயும் இப்படி டீனாவாகிட்ட. அவள் இல்லாதது ஒரு மாதிரி இருக்கு. கீரு தானே உன் பேர்? கீரு. உன் பேர் ஹெமி ரைட்? ஆமாம் ஹெமி. பேர்லாம் தெரியுமா வயன்? நான் கூட நினச்சேன் உனக்கு என் பேர்லாம் தெரியாதுன்னு. அது எப்படி கிளாஸில் இருக்க பொண்ணுங்க பேர் கூட தெரியாமல் இருக்கும்? இல்லையே, நீ பேசவே மாட்டே, அதனால தான். அப்படி இல்லை கீரு. சரி இன்னைக்கு நாங்கள் எல்லோரும் சேர்ந்து வெளியே போகலான்னு இருக்கோம் கட்டச்சிட்டு, நீயும் வரியா? ஐயோ வேணாம் கீரு, நீ மட்டும் போயிட்டு வா. என்ன நீ லைஃப் ஜாலியாக என்ஜாய் பண்ணாமல், அதுவும் நீ வேறு கண்ட்ரிலேருந்து இந்த கண்ட்ரிக்கு வந்திருக்க. இந்த கண்ட்ரியோட விஷயம்லாம் நீ தெரிஞ்சுக்க வேணாவா? என்ஜாய் பண்ண வேணாம் லைஃப்பை? இப்படி தான் இருக்க போறியா? சின்ன பொண்ணு தானேடி நீ ஏன்டி இப்படி பிஹேவ் பண்ணிருக்க? இல்லை ஹெமி, அது நல்லா இருக்காதுன்னு தோணுச்சு, ஸோ அதனால தான். இன்னும் நல்லா இருக்காது, அதெல்லாம் நல்லா தான் இருக்கும். வரியா இல்லையா இப்போ நீ? ஹெமி அது இல்லை ஹெமி, அந்த அளவுக்கு நல்லா இருக்காதுன்னு. என்னடி இவ எப்படி இருக்கா? உனக்கு அப்போது இந்த லைஃப் ஜேர்னியெல்லாம் இப்படியே தான் கொண்டு போகணும்னு நினைக்கிறியா? அப்படி இல்லை, வீட்டுக்கு தெரிஞ்சால் ப்ராப்ளம். நீ என்ன சொன்ன? உங்கள் அங்கிள் ஆண்டி வீட்டில் தானே ஸ்டே பண்ணி தங்கி படிக்கிறேன்னு. உங்களுக்கு என்ன தெரியவா போகுது? லைஃப்பை என்ஜாய் பண்ணோம் என்ன நீ இப்படி இருக்க? சரி விடு, நாங்கள் மட்டும் போய்க்கிறோம் அப்படி சொல்லிட்டு அவங்க போயிருப்பாங்க. நீங்கள் கொஞ்ச நேரம் கழிச்சு அவங்களோட பிளேஸ் அண்ட போய் உட்காடுறீங்க. என்னடி நீ வந்து உட்கார? எங்கே போவீங்க? பாருடா, எங்கே போவீங்களா? அப்படியே சும்மா சுற்ற வேண்டியது தான் ஜாலியாக. வரியா? சரி, ஆனால் ஈவினிங்கே வந்துடணும் காலேஜ் முடியறதுக்குள்ளே. எனக்கும் ஆசையாக தான் இருக்குது. பாருடா
ஆசையாக இருக்காமே. ஆமாம், பிரைட் இன்னும் லவ் பண்ணிட்டு தான் இருக்கா, நீ ஓகே சொல்லிட்டியா என்ன? இல்லை ஹெமி, அதெல்லாம் இல்லை அப்படி சொல்லிட்டு நீங்கள் அதை சொன்னோன்னு பயப்படுறீங்க. அவங்களும் சரி வீடு, அவன் கிடக்குறான் ஒரு ரூபாய்க்கு ஒரு சும்மா ஜர்க் கொடுப்பான், ஆனால் அவளெல்லாம் வருத்து இல்லை, விட்டுரு நீ அவனெல்லாம் கண்டுக்காத, நீ உன் வேலை போயிட்டே இரு. சரி கிரு அப்படி சொல்லிட்டு நீங்களும் ஜாலியாக சிரிச்சு பேசிட்டே இருக்கீங்க. ஸோ கரெக்டாக அவங்களும் சரிவா போகலாம் அப்படி சொல்லிட்டு உங்களை வெளியே கூப்பிட்டு போயிருப்பாங்க. அப்படி இப்படின்னு நீங்கள் செம்ம ஜாலியாக இருந்திருப்பீங்க. அவங்களும் ரொம்ப ஜாலியாக வச்சுருப்பாங்க. நிறைய ஃபோட்டோ செல்ஃபீஸ் அப்படி இப்படின்னு எடுத்துகிட்டு ஜாலியாக இருப்பீங்க. இரு கிரு எமி பாரு அப்படி சொல்லிட்டு அப்படி இப்படின்னு நீங்கள் செம்ம ஜாலியாக ஹாப்பியாக இருந்திருப்பீங்க. இந்த டேவை உங்கள் ஹாப்பினஸை சொல்லவே முடியாது, அந்தளவுக்கு ஹாப்பி. அப்படி டைம் பார்க்குறீங்க. எமி இப்போ கிளம்புதா கரெக்டாக இருக்கும், வா வா வா. இதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லை. இங்கே பாரு, என்னை பிக்கப் பண்ண கூப்பிட்டு போகிறதுக்கு வந்துடுவாங்க. யார் வருவா? ஸோ சரி, நீங்கள் 2 பேர் தான் க்ளோஸ் ஆகிட்டிங்களே, உங்ககிட்ட நான் உண்மையை சொல்லிடுறேன். என்ன உண்மைடி? வீட்டுக்கு யாரோ இருக்காங்கடி, அதான் அதுக்கு மட்டும் வச்சுக்கிட்டு காசு தருவாங்களே அது மாதிரி அடி. வாய மூடுங்க 2 பேரும். புத்தி பார்த்தியா 2த்துக்கும் எங்கே போகுதுன்னு? நான் மேரிட்டி. என்ன சொல்கிற நீ? சும்மா விளையாடிட்டு இருக்காத, உண்மையாதான் மேரிட். என்ன ஷோ இரு அப்படி சொல்லிட்டு நீங்கள் உங்கள் தாலி எடுத்து காட்டுறீங்க. என்னடி செயின் இது? இதுதான் என்னோடய மேரேஜோட ஐடென்டிட்டி. ஸோ எங்கள் கண்ட்ரியில் இப்படி தான் மேரேஜ் பண்ணிப்பாங்க. மேரிட்ரி. அப்படியா? கங்க்ராச்சுலேஷன் ஒயன். அப்புறம் எல்லாம் நடந்துடுச்சா என்ன? வாய மூடுங்க. அதெல்லாம் மாமா வேணான்ட்டார். என்ன மாமாவா? ஐ மீன் ஹஸ்பண்ட் அப்படி தான் கூப்பிடும். நல்லா இருக்குடி, நானும் ட்ரை பண்ணிட்டேன் என் பாய் ஃப்ரெண்ட் கிட்ட. சரி ட்ரை பண்ணிக்கோ, அதெல்லாம் ஒரு பிரச்சனை இல்லை. ஆனால் நீ அவனை கல்யாணம் பண்ணிப்பியாடி? சீச்சி, ஆனால் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன். அப்போ ட்ரை பண்ண, அதை விடு. கல்யாணம் ஆகிட்டு உன் ஹஸ்பண்டை சொல்லு. எல்லாம் போரிடி. அப்புறம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கே கதை. அப்புறம் என்னாச்சு? யார்? ஜங்குக் தெரியுமா? ஜியான் ஜங்குக். ஆமாம் தெரியும். இந்த மேகசீனில் கூட வருவானடி, செம்ம ஹேண்ட்ஸமான பையன், நம்ம கூட பேசிப்போமே, இவ்வளோ ஹேண்ட்ஸமாக இருக்கான், அறிவு எப்படி இருக்குன்னு. அவர் தான் என் மாமா, அவர் தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். உனக்கு சரியான மச்சா இருக்குடி. அவர் வந்துருவாருடி என்னை கூப்பிட்டு போகிறதுக்கு. அவ்வளோ பெரிய பிஸ்னஸ் மேன் உன்னை வந்து கூப்பிட்டு போகிறாரா? போடி. ஷோ நம்ப மாட்டிங்களா நீங்கள்? சரி இன்னும் 5 மினிட்ஸில் கால் வரும் பாரு. அப்படி சொல்லிட்டு நீங்கள் உட்காண்ட்ருக்கீங்க. ஒரு 5 மினிட்ஸில் கால் வருது. அவங்களாம் ஸ்பீக்கரில் போட்டு நான் கேட்கணும், வாய்ஸ் கேட்கணும், ப்ளீஸ் என்னடி நீங்களாம்? ப்ளீஸ் நான் கேட்கணும், நீ பார்த்துருக்கோம் நீ ஃபோட்டோவில். கருமோ, அவன் என் புருஷன். பரவாயில்ல, நான் சைட்டில் அடிக்கல, ப்ளீஸ் சரி போடுறேன் அப்படி சொல்லிட்டு ஸ்பீக்கரில் போடுறீங்க. மாமா பொண்டாட்டி என்ன இப்போ ஹாப்பியா? இன்னும் 10 மினிட்ஸில் காலேஜ் முடிஞ்சிடும், வந்துட்டா? ட்ரைவ் பண்ணிட்டு வந்துகிட்டே இருக்கேன். மாமா இன்னைக்கு நீ வர வேண்டாமே. ஏன் என்னாச்சு? மாமா இன்னைக்கு காலேஜ் முடிச்சுட்டு ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் சேர்ந்து ஒரு கெஃபேயில் காஃபிலாம் சாப்பிட்டுட்டு அப்புறம் அவங்க கூட பஸ்ஸில் வரணும். நானும் இப்படிலாம் கற்றுக்குறேனே மாமா, ஆசையாக இருக்குது. ஜங்கு கார் அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டு, என்னடி இதெல்லாம் ரொம்ப புதுசாக இருக்குது, இருந்துப்பியா? இருந்தப்பன்னு சொல்லுடி இல்லைன்னா வந்துடுவோம், சொல்லு. இருந்துப்போம் மாமா, இன்னைக்கு 1 டே மட்டும்தானே மாமா, ஆசையாக இருக்குது எல்லாருக்கூடையும். டீனா இருக்காளா? இருக்கான்னு சொல்லு இல்லைன்னா அவன் கண்டுபிடிச்சிருவான், நம்ம ஏதாவது வேலை பார்த்துட்டு போகணும். இருக்கா மாமா? அவ்வளோ வரேன்னாலா? ஆமாம் மாமா, எனக்கும் இந்த கல்ச்சர்லாம் தெரியணும்னு ஆசையாக இருக்குது மாமா. சும்மா கெஃபே தானே, ஒரே ஒரு காஃபி மட்டும் மாமா, கொஞ்ச நாள் ஃப்ரெண்ட்ஸ் கூட அப்படி இப்படி செல்ஃபீஸ் அதெல்லாம் எடுத்துகிட்டு வரேனே மாமா, ஆசையாக இருக்குது மாமா. ப்ளீஸ் ஜங்குக் மாமா. சரிடி, ஏதாவது அமௌண்ட் அனுப்பிச்சி விடட்டா? அனுப்ப சொல்லு. இல்லை வேணாம் மாமா. எதுக்கடி வேணான்னு சொல்கிற? காசு வேணும்ல நமக்கு. இங்கே பாரு, நாங்களே செலவு பண்ணிருக்க முடியாதுல்ல. என்னடி அமைதியாக இருக்க? வேணான்னு சொல்லிட்டு நான் அனுப்பிச்சி விடுறேன். சரிங்க மாமா. என்ன எவ்வளோ வேணும் சொல்லு.
சரி, நான் இப்போதைக்கு அமுச்சு விடுறேன். அதுக்கப்புறம் நாளில் நீ என் கார்டு எடுத்துக்கோ. ஓகே சொல்லு. மாமா பரவாயில்ல மாமா, இப்போ கூட பரவாயில்ல மாமா. எங்கே யார் கூட பேசிட்டு இருக்க? மாமா இங்கே ஃப்ரெண்ட்ஸ்லாம் உட்காந்துட்ருக்காங்க, அதான் மாமா. சரி நான் அமுச்சு விடுறேன். சரியா? சரி மாமா, ஐ லவ் யூ பொண்டாட்டி, மிஸ் யூ. மாமா என்னடி எடுத்துட்டு இருக்க? திருப்பி சொல்லு. அம்மா ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருக்காங்க. சரி வெளியே வந்து சொல்லு. அம்மா ஹாட்டாக இருக்காங்கடி அவங்க ஹஸ்பண்டு. பாட்டியா ரொம்ப பர்ஃபெக்டான ஹஸ்பண்டில். கேட்டுருப்போது, வாய மூடுங்க. சரி வாயன். எவ்வளோ நேரம் அங்கேருந்து வெளியே வரதுக்கு? மாமா வந்துட்டேன் மாமா. எங்கே குடு. ஐ லவ் யூ டூ மாமா. ஓகே, ஹாப்பி, பை. மாமா கோச்சுக்கலையா? ஒரு மாதிரி வாய்ஸ் சேடாக இருக்குது. இல்லை நானும் அப்படியே டைட்டாக என் கையிலேயே வச்சு அடைக்க வச்சு தான் நல்லா இருக்காது. நீ கொஞ்சம் என்ஜாய் பண்ணு. நானே ஆக்சுவலாக சொல்லலாம்னு நினச்சேன், ஃப்ரெண்ட்ஸ் கூடலாம் வெளியே போடி கற்றுக்கோடி என்ன எதுவும் தெரிஞ்சுக்கோன்னு. பரவாயில்ல, நீ ஏன் சொல்லும் போதோ ஐ ஃபீல் ஓகே. மாமா இல்லடி, அதெல்லாம் இல்லடி பொண்டாட்டி. நைட் மீட் பண்ணலாம் சரியா? ஒரு 9 o'clock வர பார்க்குறேன். மாமா ஏன் மாமா என்னாச்சு? நீ தான் சொன்னல உன் ஃபேவரட் ரெஸ்டாரண்ட்டில் வாங்கிட்டு வரேன். ஓகே, நான் பே பண்ணி விட்டுறேன் உனக்கு. சரிங்க மாமா. ஐ மிஸ் யூ. நானும்டி தூரம் வந்தேன். ஃபஸ்ட்டு ஒரு டெக்ஸ்ட் போட்டிருக்கலாம்ல. சாரி மாமா. சரி விடு. நீயும் கால் பண்ணுவேன், என்னன்னு தெரியல, கால் பண்ணல, நானே கால் பண்ணேன். சரி ஓகேடி, பாருண்ணே. பை. ஐ லவ் யூ பேபி. ஐ லவ் யூ டூ மாமா. அவ்வளோதானா? எனக்கு நைட் பிளாக் சாரி. சரி ஓகே, பாய் மாமா. அது சொல்லிட்டு கால் கட் பண்ணுறீங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் நீ என்னடி இப்படி சொல்லுங்கிற? அப்போ அவனுக்கு எப்படி இருக்கும் தெரியுமா? வாய மூடுங்க. என்ன பேச்சு பேசுறீங்க நீங்கள்? என்ன அடிக்கிற? இதை பிளாக் சரின்லாம் சொன்னேன். நான் ஸ்பீக்கரில் வந்து எத்தனை இப்படி கேட்டுச்சு. காது ஓட்டி வச்சு கேட்டோம். போங்க. என்னடி என்ன நடக்குது உனக்கும் மாமாக்கும்? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. சரி வா. அப்படி சொல்லிட்டு அப்படி இப்படின்னு ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்ருக்கீங்க. டைம் போகிறதே தெரியலை. இப்போ டைம் 8:30 ஆகிடுச்சு. ஸோ ஜங்குக்கு 9 o'clock வீட்டுக்கு வரேன்னு சொல்லியிருப்பான். இப்போ தான் உங்களுக்கு ஞாபகம் வருது. மாமா 9 o'clock கூட வரேன்னாருடி. சரி பயப்படாத இரு. அதான் காசு இருக்குல்ல, கேப் புக் பண்ணிட்டு போயிடு. கேப்லலாம் வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்காடி மாமா. அவ்வளோக்கா அதெல்லாம் சேஃபாக தான் இருக்கும், வா நாங்களும் கூட வரோம். அப்படி சொல்லிட்டு அவங்களும் கூட வந்திருப்பாங்க. ஸோ இப்போ கேபில் தான் 3 பேரும் ஒன்றா ஏறுறீங்க. ஸோ கொஞ்ச நேரத்தில் உங்கள் வீடும் வந்துடுது. ஜங்குக்கு அதுக்கு முன்னாடியே வந்திருப்பான். வந்தோடனே உங்களை தேடியிருப்பான். சரி ஓகே, இவ்வளோ நேரம் என்ன பண்ணிட்டுருக்கான்னு தெரியலையே. ஸோ காலடியெல்லாம் மாமா தான் கால் பண்ணுறாரு. திட்டுவாரடி. எடுத்து பேசு அது மட்டும் திட்டுவாரா? எடுத்து பேசு. மாமா மன்னிச்சிரு மாமா. சாரி மாமா. மன்னிச்சிரு மாமா. கேபில் தான் மாமா வந்துட்டுருக்கேன், ஃப்ரெண்ட்ஸ் கூட தான் மாமா வந்துட்டுருக்கேன். மன்னிச்சிரு மாமா. சாரி. ஏய் இரு எங்கடி இருக்க? மாமா வந்துகிட்டே இருக்கோம் மாமா. கேபில் தனியாக வர வேணாம், அவங்களும் கூட வராங்க மாமா. சாரி. ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருக்காங்க, இவ்வளோவா சாரி கேட்ப? அறிவு இருக்காடி உனக்கு எங்கண்ணா? மாமா சரி வா, ஒன்றும் இல்லை. இதெல்லாம் தப்பு கிடையாது, வா. வீட்டுக்கு வா, நான் பேசணும். மாமா பாட்டி மூட்டிட்டு ஃபோனு வெயிடி. ஏண்டி இவ்வளோ சாரி கேட்குற? இந்த மனுஷன் திட்டுறானா என்ன? இல்லடி. அப்புறம் எதுக்குடி நீ இத்தனை சாரி கேட்குற? போ நீ. உனக்கு என்ன தெரியும் இதை பற்றிலாம்? எங்கள் கல்ச்சரில் அப்படிலாம் கிடையாது. என்ன உங்கள் கல்ச்சர்னு ஒருத்திடி உடலங்க மண்டை. அப்படி சொல்லிட்டு உங்களை கூப்பிட்டு போயிருப்பாங்க. ஸோ கரெக்டாக ஜங்குக்கு வெளியே வெயிட் பண்ணிகிட்ருப்பான் கேப்னால். கரெக்டாக நீங்களும் ஃப்ரெண்ட்ஸ்லாம் இறங்கிறத பார்த்துட்டு நீங்கள் முகரே சரியில்லையே. அப்போ நீங்கள் டக்குன்னு ஓடி வந்து ஜங்குக்கு ஹக் பண்ணியிருப்பீங்க. மாமா என்ன? ஃப்ரெண்ட்ஸ் மாமா. பார்த்து போயிடுவீங்களே? போயிடுவோம். நீங்கள் எதுவும் திட்ட வேணாம், ரொம்ப இல்லை அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன்.
இதுக்கப்புறம் இவ்வளோ டிலேலாம் ஆக வேண்டாம். இதோ பார்க்குறீங்களா, சீக்கிரமாக முடிச்சுட்டு வந்தால் நல்லாயிருக்கும். இல்லை சாரி சார். இல்லை பரவாயில்ல. நீங்கள் போய்ப்பீங்களா? இல்லை ஏதாச்சும் எங்கள் சைட்லேருந்து? இல்லை அதெல்லாம் வேணாம் சார், நாங்கள் பார்த்துப்போம். பாய் ஒயன், பார்த்து. பாய் அம்மி, பாய் கீடு. வாடி மாமா. அடிப்பே மாமா இப்போ கூப்பிட்டு போய். மாமா தப்பு தான் மாமா, சாரி மாமா. நான் எவ்வளோ சொன்னேன் மாமா, எனக்கு ஜாலியாக டைம் போயிட்டே இருந்துச்சா, அப்புறம் என்ன ஆச்சுன்னே தெரில மாமா. நான் பாட்டுன்னு ஜாலியாக இருந்துட்டேன் மாமா, சாரி மாமா. மாமா அண்ணா எனக்கு அப்படியே ஓடிட்டே இருந்துச்சு, மாமா திட்டுவாருன்னு. உண்மை மாமா, உன் மேலே ப்ராமிஸ் மாமா, ப்ராமிஸ். சரி வாடி வா, எதுவுமே பேசலவா. சாப்பிட்டியா? மாமா நான் வேணாதான் மாமா சொன்னேன், அவங்க தான் மாமா. சரி சாப்பிட்டு தானே? சாரி, இப்போ சாப்பிடு. சரி திரும்பி எப்படி சாப்பிட முடியும்? வாமிட் தான் பண்ணுவேன். ஏண்டி? யார் அவங்க? புதுசாக இருக்காங்க, முகரியும் வர சரியில்லை. பாருடி, ஃப்ரெண்ட்ஷிப் பொறுத்து தான் நம்ம பார்த்தும் இருக்கோம். நல்லா பேசினா பூமர் மாதிரி இருக்கும். சரி மாமா, நான் அவங்க கூட நாலேருந்து பேசல. நான் பேச வேணான்னு சொன்னேண்ணா, பார்த்து இருந்துக்கோ தான் சொன்னேன். சரி எங்கெல்லாம் போனீங்க? மாமா இங்கே பாருடி, உங்கள் மாமா எங்கெல்லாம் போனேன்னு கேட்டால் கெஃபேக்கு போயிட்டு நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டே இருந்தோம், டைம் போகிறதே தெரில, பேசிட்டே இருந்தோன்னு சொல்லணும். ஐயோ போய் சொல்லணுமா? என்ன எங்கெல்லாம் போனீங்கன்னு கேட்டேன். நான் இவ்வளோ நேரம் ஆச்சு, கெஃபேல மட்டும் இவ்வளோ நேரம் இருக்க முடியாதுல்ல. எங்கடி போனேன்? மாமா அது கெஃபேக்கு தான் போகணும் மாமா. கெஃபேக்கு மட்டும்தான் போனியா? ஆமாம் மாமா, கெஃபேக்கு மட்டும்தான். இவங்க 2 பேர் இல்லை, இன்னும் ஒரு 4-5 பேர், மொத்தம் ஓவரால் 4-5 பேர். சரி அவங்க ஒரு 4-5, இது ஒரு 3-5, மொத்தம் ஓவரால் 9 மெம்பர்ஸ் மாமா. அது ஏன் இவ்வளோ திக்கிறேன்? என்ன ஆச்சு, பயப்படுறியா நான் எதாவது சொல்ல போகிறேன்னு? சரி சொல்லு, எங்கெல்லாம் போனீங்க? மாமா கெஃபேல தான் மாமா அவ்வளோ நேரம் பேசிகிட்டு இருந்தோம் மாமா. சரி ஏன் அப்படி மூஞ்சி வச்சுக்கிறவா? மாமா கோவமா மாமா அவனுக்கு? என் மேலே கோவம்லாம் இல்லைல்ல மாமா? அதெல்லாம் இல்லை. சரி தூங்கு போ மாமா. இல்லை இன்னைக்கு எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை, தூங்கு. மாமா நீ கோவமாக இருக்க மாமா. சாரி மாமா. அப்படி சொல்லிட்டு நீங்கள் சங்கோட லேப்பில் உட்காந்துக்கிறீங்க. மாமா அப்படி சொல்லிட்டு அவன் ஷர்ட்டை பிடிச்சி இழுத்துட்டே இருக்கீங்க. சின்னடி பொண்டாட்டி, அதை எதுவும் சொல்லலை, ரொம்ப புதுசாக இருக்குன்னு, வேறு எதுவும் கிடையாது. ஆமாம் பேக் ஏன் அவ்வளோ பெருசாக வீங்கி கிடக்குது? என்ன வச்சுருக்க பேக்குள்ளே? மாமா அது மாமா அப்படி சொல்லிட்டு நீங்கள் பேக்கை அப்படி பிடிச்சி இழுக்கிறீங்க, ஜங்க்கிட்ட கொடுக்காம. என்ன இருக்குது கொடு. அப்படி சொல்லிட்டு ஓப்பன் பண்ணி பார்த்தா அதில் நிறைய ட்ரெஸ்ஸஸ் இருக்குது. என்னடி கெஃபேக்கு மட்டும்தான் போனேன்னு ஷாப்பிங் போனியா? ட்ரெஸ்லாம் இருக்குது. மாமா அது கெஃபேக்கு போயிட்டு ஷாப்பிங்கும் போனேன் மாமா. எனக்கு தெரியாமல் கபோர்டில் இதெல்லாம் வச்சிடலான்னு நினச்சேன். கொஞ்சம் ட்ரெண்டியாக ட்ரெஸ் எடுக்கலான்னு ஃப்ரெண்ட்ஸ்லாம் சொன்னாங்க மாமா, அதனால தான். இங்கே பாரு, உனக்கு என்ன தோணுதோ அதை செய். ஃப்ரெண்ட்ஸ் சொன்னாங்க அதை மட்டும் செஞ்சிட்ருக்காத. அப்புறம் முக்கியமாக என்கிட்ட பொய் சொல்லிட்டு இருக்காதடி, எனக்கு செம்ம கோவம் வரும், புரியுதா? சாரி மாமா, சாரி மாமா. அப்படி சொல்லிட்டு நீங்கள் ரொம்ப ஒரு மாதிரி லைட்டாக ஷிவர் ஆகிருப்பீங்க. ஸ்டொங்குக்கு அதை பார்த்தோன்னே ஒரு மாதிரியாக இருக்கும். இவகிட்ட என் ஃபேஸை மட்டும் காட்டக்கூடாது, குழந்த பயந்துருவா, ரொம்ப சின்ன பொண்ணு வேறு. சரிங்க வாங்க வா. ஆமாம் சாரி மாமா, என்னை திட்டுவேன் பயந்துட்டு. சரி சரிடி சரி ஒன்றும் இல்லை. உனக்கு இது மாதிரி ட்ரெண்டியான ட்ரெஸ்லாம் பிடிச்சிருக்கா? சரி வா, நாளைக்கு 2 பேரும் போய் ஷாப் பண்ணிட்டு வரலாம். இல்லை நீயே தனியாக இல்லை மாமா, நீ கூட வரணும் மாமா. இல்லடி உனக்கு தான். இல்லை மாமா, நீ கூட வரணும் மாமா. ஆமாம் சரி இப்போ எதுக்கு அழுகிற? எதுக்கு அழுகிற? மாமா மன்னிச்சிருமா. பொண்டாட்டி என்னடி பண்ணுற?
என்னடி கிரிஞ்சதெல்லாம்? மாமா என்ன வெறுத்து சரி லூசு, வெறுத்துட மாட்டேன், மைட் பண்ண மாட்டேன். இங்கே வா அப்படி சொல்லிட்டு ஜங்குக்கு அப்படியே இவங்கள அவங்க மேலேயே படுக்க வச்சுருப்பான். என்னடி சும்மா ஏதோ சொல்லிட்டுருக்க. மாமா கோவம் போயிடுச்சா? மேலெல்லாம் தூக்கி படுக்க வச்சுக்கிட்ட கோவம் வருமா பொண்டாட்டி மேலே? ஆனால் இப்போலாம் தள்ளடி ஒரு மாதிரி தினுசாக சொல்கிற. என்ன தோணுது இந்த ஹார்ட்டுக்குள்ளே, இந்த குட்டி ஹார்ட்டுக்குள்ளே? மாமா அங்கே போச்சு. மாமா என்ன தோணுது? ஒரு மாதிரி இந்த கல்ச்சர்லாம் என்ன தெரிஞ்சுக்கிட்டு கொஞ்சம் ஹாப்பியாக இருக்கணும், ஜாலியாக இருக்கணும். அங்கெல்லாம் நான் ஜாலியாகவே இருந்ததில்ல மாமா. ஆனால் இன்றைக்கி செம்ம ஜாலியாக இருந்தேன் தெரியுமா? செம்ம ஜாலியாக இருந்துச்சு மாமா இன்றைக்கி. அப்படியா? ஜாலியாக இருந்தேன் பொண்டாட்டி? ஆமாம் மாமா, எனக்கு ஜாலியாக இருந்துச்சு. அப்படி ஜாலியாக எங்கெங்கே போனாங்க பொண்டாட்டி? கெஃபே, ஷாப்பிங் மாம். சரி 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 விடு, சரி விட்ரி. சரி 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 ஓகே. ஆமாம் சரி. இது எதுக்கிட்டி அப்படியே அழுவ ஆரம்பிக்கிற? நீ அப்பப்போ ஒரு மாதிரி மறைச்சி கேட்குற. அது மறைச்சி கேட்கல, என்கிட்ட எதுக்கு மறைச்சேன்னு தான் கேட்குறேன். நெக்ஸ்ட் டைம் நீ எங்கே வேணாலும் போ, நான் உன்னை அதெல்லாம் வேணான்னு சொல்ல மாட்டேன். நீ ஜாலியாக இருக்கிற, என்ஜாய் பண்ணிது, உன்னோட ஏஜ் தான், என்ஜாய் பண்ணுற ஏஜ் தான். நான் அதிலலாம் தடுத்து நிறுத்த மாட்டேன், நீ இதை பண்ணக்கூடாது அது பண்ணக்கூடாதுன்னு. அது மட்டும் இல்லாமல் எனக்கு தெரியும் என் பொண்டாட்டி லிமிட்டோடு இருப்பானோ. ஸோ பார்த்து இருந்துக்கோடி. ஏன்னா அதுங்க முகர அந்த அளவுக்கு சரியில்லை. பார்த்து. இல்லைம்மாம்மா, அவங்களாம் நல்ல பசங்க தான். கொஞ்சம் ஜாலி. சரி சரி ஓகே ஓகே. ஏன்டி எவ்வளோ நர்வஸ் ஆகுற? உன் சார்கிட்ட கூட இப்படி தான் ஜூன்னு பேசிட்டு இருப்பியா என்ன? தன்னு போமாம்மா, நீ சும்மா என்னை பயம் கொடுத்துற, அதனால நான் பயந்துட்டேன். யார் நீயா? 9 o'clock வீட்டுக்கு வர அளவுக்கு வளர்ந்துட்ட, நீ பயப்படுறியா? ஆமா சாரி. சரி விடு, நான் எதுவும் சொல்லலை. பட் பார்த்துடி, ஏன்னா நீ சின்ன குழந்தைடி, என்னை பொறுத்த வரைக்கும் உனக்கு எதுவும் தெரியாது. நான் தான் உன்னை பார்த்துக்கிறேன், நீங்கள் கூப்பிட்டு வந்துட்டேன் உன் கழுத்தில் தாலி கட்டி. ஸோ எல்லா ரெஸ்பான்சிபிலிட்டியும் எனக்கு இருக்குது. அதுக்காக நான் உன்னை பிடிச்சி வச்சுக்கிட்டு நீ இப்படி தான் இருக்கணும் அப்படி தான் இருக்கணும் ரூல்ஸ்லாம் போட மாட்டேன். உனக்கே தெரியும் லிமிட்ஸ் தாண்டி போகக்கூடாதுன்னு. இன்றைக்கி ஏதோ நீ ஜாலியாக இருந்துட்ட, நான் எதுவும் சொல்லலை. புரியுதா? எனக்கு புரியுது மாமா என் லிமிட்ஸ் என்னென்னு. மாமா நான் எந்த பாய்ஸ் கூடலாம் போகல மாமா. நீ என்னை அப்படியே தான் சீச்சி, எனக்கு தெரியும்டி, உனக்கெல்லாம் எந்த பாய்ஸை பார்த்தாலே ஒரு மாதிரி சீ அப்படின்னு தான் பார்ப்பேன். நான் அந்த விஷயத்துலலாம் என் பொண்டாட்டி எதுவும் சொல்ல மாட்டேன். பட் ஃப்ரெண்ட்ஸ் விஷயத்தில் ஜாக்கிரதையாக இருக்கணும். அது உனக்கு தெரிய மாட்டேங்குது, நீ சின்ன குழந்தைல. மாமா அவங்கெல்லாம் ஜாலியாக. சரி ஜாலியாக இருந்தால் ஜாலியாக இரு, நான் அதான் தப்பு சொல்ல மாட்டேன். மாமா நான் இப்போ வாங்கிட்டு வந்த ட்ரெஸ்ஸில் நாளைக்கு எந்த ட்ரெஸ் போட்டுக்கலாம்? ஓ விஷ் போன பிடிச்சதெல்லாம் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஸோ மாமா என்ன குத்தி காட்டுற மாதிரி பேசுகிற? சரி இந்த ட்ரெஸ்லாம் வேண்டாம், நான் கீழே போய் டொனேஷன் பாக்ஸ் இருக்குல்ல நம்ம ஸ்ட்ரீட்டாண்டா, அங்கே போய் ஏய் என்னடி? சரி நாளைக்கு செலக்ட் பண்ணி எடுத்து வைக்கிறேன், நீ அதை போட்டுக்கோ. மாமா ட்ரெஸ்லாம் நல்லா இருக்கா? நல்லா இருக்கு. அதுக்கே மூஞ்சி இப்படி போகுது. அப்போது நல்லா இல்லை, நான் நல்ல ரெடி அழகாக இருக்குது. சரி போ ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வா. மாமா நீ சாப்பிட்டியா? நீ சாப்பிடல, அது ரொம்ப கெட்டு போன ஐட்டம் மாமா. ஏய் உண்மையாக சாப்பிட்டேன்டி, கிளைண்ட் கூட அப்படியே ஒரு மீட்டிங்கு சாப்பிட்டு முடிச்சிட்டேன். சரி நான் உனக்கு ரசபூவும் பொட்டேட்டோ ஃப்ரையும் பண்ணட்டா? பொண்டாட்டி நீ என்ன சாப்பிட்ருப்ப? அந்த பீஸா பர்கர் சாப்பிட்ருப்ப, அதெல்லாம் இந்த குட்டி வயிற்றுக்கு வருமா? பாரு வயிற்றில் சத்தம் வருது.
ஆமாம் சத்து வருது மாமா, நான் போயிட்டு உனக்கு ரசபுவா செய்கிறேன் அப்படி சொல்லிட்டு நீங்கள் போய் எல்லாம் செஞ்சு டக்குன்னு எடுத்து வந்துருப்பீங்க குயிக்காகவே. ம் ஏய் என்னடி ஒரு ஒரு 20 மினிட்ஸ்குள்ளே எல்லாம் ஓவர் ஆயிடுச்சா? ம் ம் அதெல்லாம் சீக்கிரமாக முடிச்சிடலாமாம்மா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஊட்டு விட்டுருப்பீங்க. தங்கக்கும் சாப்பிட்டுட்டே இருப்பான் குழந்தையாட்டம். பொண்டாட்டி என்ன வேணாலும் சொல்லு, எனக்கு நீ செஞ்ச ரசபுவா தாண்டி என் ஃபேவரட். என்னடி சிரிக்கிற? இல்லை, குழந்தைங்களுக்கெலாம் ரசபுவா தான் பிடிக்கும், அம்மா ரசபுவா தான் ஊட்டுவாங்க, அதான் சிரித்தேன். சரி சரி. மாமா மாமா லவ் யூ, லவ் யூ மாமா, நீ எப்பயுமே அழகான மாமா. அப்படியா? சரி. மாமா என்ன? இல்லடி, ஃப்ரெண்ட்ஸ் கூட இருக்கும்போது கூட உனக்கு அப்பப்போ என் ஞாபகம் வந்துகிட்டே இருக்குமா? அப்புறம் மாமா, என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டலாம் நான் சொல்லிட்டேன் மேரேஜ்னு, அவங்களுக்கு நீ தான் என்னோடய ஹஸ்பண்ட்னு சொல்லிட்டேன். அவங்க என்னை வச்சு ஒட்டிகிட்டே இருந்தாங்க மாமா, எனக்கு ஒரே ப்ளஷ்ஷாகவே இருந்துச்சு. நீ ரொம்ப ஹேண்ட்ஸமான பையனா, அப்புறம் அறிவு ரொம்ப ஜாஸ்தியா, இவ்வளோ சின்ன வயசில் இவ்வளோ அறிவுள்ள பையன், இவ்வளோ ஹேண்ட்ஸமான பையன், அப்படி இப்படின்னு என்னை ரொம்ப ஒட்டிகிட்டே இருந்தாங்க மாமா. அப்புறம் வாய்ஸ் கேட்கணுன்னு ரொம்ப ஆசைப்பட்டாங்க. அப்படி சொல்லிட்டு நீங்கள் நடந்ததெல்லாம் சொல்லிகிட்டு இருப்பீங்க. ஸோ ஜங்குக்கு மூஞ்சி ஒரு மாதிரி ஆகிடும். சரி, எதுக்கு அவங்கள பற்றியே பேசுது? நீயும் நானும் தானே இருக்கோம். சரி சரி, சாரி. அப்புறம் பொண்டாட்டி என்னடி நீ ஃபுல்லாக ஜாலியாக இருந்த போலியே. இதுக்கப்புறம் தான் ஜாலியாக இருக்க போகிறேன். அடி பாவி, நல்லா முத்திட்டியோ? மாமா வலிக்குது. இதுக்கப்புறம் தான் ஜாலியாக இருப்பேன்னு தானே சொன்னேன். அது மீனிங் என்ன? ஒன்றும் இல்லையா? ஒன்றும் இல்லையா? மாமா உனக்கு அது வேணுமா? எது வேணுமா? உனக்கு எல்லாம் தெரியாத மாதிரி கேட்காத மாமா, சொல்லு, வேணுமா? ஜங்குக் மாமா இப்படிலாம் அஸ்கியில் கேட்காதடி, ஏதாவது முடிச்சு விட்ற போகிறேன். நானே மனபாரத்தில் இருக்கேன், தாலி கட்டி கூப்பிட்டு வந்து ஒரு வேலையும் பார்க்க முடியலன்னு. எனக்கு வேணும்னா எடுத்துக்கோ மாமா, இதில் என்ன இருக்குது? அதெல்லாம் தப்பு இல்லை. பட் ஒன்ஸ் பண்ணிட்டா திரும்பி வேணும்னு இருக்கும். அப்புறம் அடிக்கடிக்கு அதெல்லாம் பண்ணுற மாதிரி இருக்கும். உன்னாலும் அவாய்ட் பண்ண முடியாது, என்னாலும் அவாய்ட் பண்ண முடியாது. சரி, நீ பிரேக்கி ஆகிட்டேன்னா அப்புறம் உன்னோட ஸ்டடீஸ் ஒரு மாதிரி ஸ்பாயில் ஆகிடும். அது வேணாண்டி, ஸோ நல்லா இருக்காது. மாமா ஆனால் நீயே உன்னை கஷ்டப்பட்டு கண்ட்ரோல் பண்ணி தானே இருக்க. பின்ன இப்படி அழகான ஒரு பொண்டாட்டி வச்சுக்கிட்டு எதுவும் பண்ண முடியலேன்னு கஷ்டம் தான் பட்டுட்டுருக்கேன். நான் பண்ணுறதுடி பொண்டாட்டி. சரி, நேற்று மாதிரி ஏதாச்சும் பண்ணு அப்படி சொல்லிட்டு நீங்கள் அப்படியே படுக்கிறீங்க. ஜங்குக்கும் ஹாப்பியாக அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். ஓகேடா, இந்த எபிசோட முடிச்சிடா. ஸ்டேசி பஞ்சத்தி பாய்.